செட்டில் ப்ரோ, நான் இந்த சைடா எங்கேயா நில்லா ப்ரோ, ரொட்டேஷன் ப்ரோ. சார் என்ன சார் ஆச்சு? zone 6 rotation fault. ரொட்டேஷன் ஃபால்டா? ரொட்டேஷன் தெரியாது சார். ப்ரோ உங்களுக்கு ரொட்டேஷன்னா என்னன்னு தெரியாதா? கவலை விடுங்க, ரொட்டேஷனை பத்தி ஃபுல்லா நான் உங்களுக்கு சொல்லி தரேன். ரொட்டேஷன்ல டோட்டலா 3 வேரியேஷன் இருக்கு, அதாவது 3 பகுதியா நம்ம ப்ளே பண்ணிட்டு இருக்கோம். ஃபர்ஸ்ட் ரொட்டேஷன் 5+1, அதாவது 5 அட்டாக்கர் ஒரு செட்ரு. செகண்ட் ரொட்டேஷன் 4+2, அதாவது 2 செட்ரு 4 அட்டாக்கர். தேர்ட் ரொட்டேஷன் 6+2, அதாவது 2 செட்ரு 6 அட்டாக்கர். வாலிபாலே இந்த 3 ரொட்டேஷனை தான் நம்ம பொதுவா ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். இந்த 3ல உங்களுக்கு எதை ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கணுமோ அதை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. நாளைக்கு அதை பத்தி நான் வீடியோ போடுறேன். அதுக்கு முன்னாடி இன்னைக்கு வாலிபால் ரொட்டேஷன்ல உள்ள பேசிக்கிற விஷயத்தை பத்தி வாங்க பாத்துடலாம். நீங்க ரொட்டேஷன் கத்துக்க ஃபர்ஸ்ட் வாலிபால் உள்ள சோன் பொசிஷன்லாம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அதாவது நீங்க அட்டாக்கர் பொசிஷன், செட்ரு பொசிஷன் ஒன்னு சொல்லுவோம்ல, அதை தவிர்த்து சோன் பொசிஷன் நீங்க தெரிஞ்சு வச்சா மட்டும் தான் உங்களால ரொட்டேஷன் ப்ராப்பரா ப்ளே பண்ண முடியும். பொதுவா எது ஒன் சோன் பாத்தீங்கன்னா, இப்போ வந்து நான் லெஃப்ட் சைடுல நிக்கிறேன் சரிங்களா, அப்போ இதுதான் ஒன் சோன் சரிங்களா. இந்த சைடுல நிக்கிறது வந்து ஒன் சோனு, எனக்கு முன்னாடி நிக்கிறது வந்து 2 சோனு, அடுத்து செட்ரு நிக்கிறது 3 சோனு, அட்டாக்கர் நிக்கிறது 4, லிப்ரோ நிக்கிறது 5, சென்டர் நிக்கிறது வந்து 6 சோனு. இந்த 6 சோனு நீங்க கண்டிப்பா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. செகண்ட் வந்து பொசிஷன் சேஞ்ச், அதாவது நம்ம எப்படி ரொட்டேஷன் ஆகும் பாத்தீங்கன்னா, அதாவது இந்த கிளாக் வைஸ் மாறணும் சரிங்களா. இந்த மாதிரி நீங்க கிளாக் வைஸா, இப்போ நம்ம 1 சோன்ல இருந்துட்டு டேரஸா 2 சோனுக்கு மாறக்கூடாது. 1 சோன்ல இருந்து டேரட்டா 6 சோனு, அடுத்து வந்து 5 சோனு, அடுத்து 4, அடுத்து 3, அடுத்து 2, அடுத்து 1, இப்படிதான் கிளாக் வைஸ் நம்ம ரொட்டேஷன் ஆகும். தவிர்த்து டேரட்டா இந்த மாதிரி நம்ம என்னைக்குமே ரொட்டேஷன் ஆகக்கூடாது. டேட் பாயிண்ட் ப்ரோ யார் ப்ரோ சர்வீஸ் அடிக்கணும், அதாவது யார் சர்வீஸ் அடிக்கலாம் பாத்தீங்கன்னா, இந்த 1 சோன்ல நிப்பாங்க தெரியுமா, இவங்க தான் எப்பவுமே சர்வீஸை ஓபன் பண்ணணும். அடுத்து இருக்க கொஸ்டின் என்ன பார்த்தா, இந்த இடத்துல நின்று மட்டும் தான் சர்வீஸ் அடிக்கணும் கிடையாது. இங்கன்னு நீங்க அடிக்கலாம், இல்லாட்டி அந்த எண்ட்ல கூட அடிக்கலாம். ஆனா அடிச்சிட்டு நீங்க இந்த மாதிரி ஓடி வந்து இந்த 1 பொசிஷன்ல நின்னுக்கணும். ஒருவேளை சென்டர்ல நின்னுட்டீங்கன்னா ரெஃபரி கண்டிப்பா விசில் ஊதுவாரு, அது பவுல் சர்வீஸா தான் மாறும். ப்ரோ இன்னைக்கு பேசிக் விஷயத்துல இவ்வளவு போதும். நெக்ஸ்ட் வீடியோல இன்னும் டீடைலா நான் உங்களுக்கு சூப்பரா சொல்லி தரேன். அதுக்கு முன்னாடி இதை மட்டும் தெரிஞ்சுட்டு போங்க. அதாவது வாலிபால்னாலே ஒரு போர்க்களம் தான். அந்த போர்க்களத்துல கிங் ஆஃப் கிங் யாருன்னு பாத்தீங்கன்னா செட்ரு. அதாவது அந்த ரொட்டேஷன் மேட்சுக்கு முக்கியமா யார் பெரிய தலைவலின்னு பாத்தீங்கன்னா செட்ருக்கு தான். ஏன் செட்ரு சொல்றேன்னு பாத்தீங்கன்னா, அந்த ரொட்டேஷன் ஆடும்போது ஃபுல்லா செட்ருக்கு தான் தலைவலி. அதாவது மைண்ட் சுத்திரும், அந்த மைண்டை செட் பண்ணி ஒவ்வொரு பால் செட் பண்ணதுல தலைவலியே வந்துரும். அதுக்கு தான் அவர் கிங் ஆஃப் கிங் சொல்றேன். அடுத்து அந்த டீம் அட்டாக்கர் அடிக்கிற ஃபுல் பவரையும் தடுத்து நிப்பாட்டுற யாரு, நம்ம லிப்ரோ தான். அவங்க வந்து நம்ம படத்தலைவின்னு வச்சுக்கலாம் சரிங்களா. வார ஒவ்வொரு பந்தையுமே தடுத்து கரெக்டா உருண்டு புரண்டு எடுப்பாரு. முடிஞ்ச அவருக்கு ஒரு வாழ்த்து மட்டும் சொல்லிருங்க. அடுத்து நம்ம அட்டாக்கர்ஸ் 5 பேர் 6 பேர் அப்படியே தூணு மாதிரி நிப்பா, வேற லெவல்ல இருக்கும், பார்க்கவே செம கெத்தா இருக்கும். அவங்களுக்குமே டீமுக்கு அவசியம் தான். பொதுவா வாலிபால்னாலே ஒரு போர்க்களம் தான். அதாவது இவங்க 6 பேருமே கரெக்டா இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், உங்க டீம் அசைக்கவே முடியாது. எல்லா பிளேயருக்கும் ரெஸ்பெக்ட் கொடுங்க. நெக்ஸ்ட் வீடியோல டீடைலா பார்க்கலாம். பை பை, see you.